wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். It's a second week, it's our communion service. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ராவிருந்து நாம் அனுசரிக்கும் நாள். God is always with you. ஆண்டவர் எப்போதும் உன்னோடு கூட இருக்கிறார். The assurity of that, I'm going to preach on that title. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அதனுடைய நிச்சயத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். Once again, greetings in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். It's our communion Sunday. இது நம்முடைய Get prepared your hearts. ராவிருந்துக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். As I minister to you, நான் உங்களோடு கூட இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது let the word of God create in you something new. கர்த்தருடைய ஆவியான உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்வாராக. As you are available to that word. அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். My title of my sermon, இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, God says I am with you. நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். In every situation, எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட in இருக்கிறேன். every trial, எல்லா சோதனையிலும், in every problem, எல்லா பிரச்சனையிலும் what you need to understand as a believer, ஒரு விசுவாசியாய் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், that God is with you. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை பார்த்துக் கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya, hallelujah, ஹalleluya, hallelujah, ஹalleluya. The Lord is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். In Isaiah 41:10, ஏசாயா 41:10, it says, fear not, for I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். That's the title of my sermon. Fear not, I am with you. அந்த செய்தியினுடைய தலைப்பு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். It says, I am with you, I am your God, I will help you, I will strengthen you, I will uphold you. உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன்னை நிலைநிறுத்துவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். Sometimes when you go through experience, சில சூழ்நிலையில் நீ போகும் பொழுது it feels like that God is not with you. கர்த்தர் உன்னோடு கூட இல்லாத மாதிரி நீ நினைப்பாய். எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கிறீங்க? யாருமே இல்லாத மாதிரி, கடவுளே உங்க கூட இல்லாத மாதிரி, உங்களுடைய பிரச்சனையில நீங்களே தனிமையா இருக்கிற மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னா கையை தூக்கி காமிங்க. Hallelujah, 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 Hallelujah. It's human to feel that way. அப்படி நினைப்பது ஒரு மனுஷிகம். You are human. நீ ஒரு மனுஷன் தானே. Your flesh. நீ மாம்சத்தில் தான் இருக்கிறாய். You think many things in a different way. பல காரியங்களை நீ சிந்திப்பது உண்டு, இவ்வாறு சிந்திப்பது உண்டு. But the reality in your life is, ஆனா உண்மையான நிஜம் என்னவென்றால், God is working behind the screen. எல்லா சூழ்நிலைக்கு பின்னாக கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். Hallelujah. உன் பிரச்சனைக்கு பின்பதாக உன் தேவன் உனக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் என்பதை நீ உணர வேண்டும். ஆமென், ஆமென். You have to know that God is working out. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். அந்த பிரச்சனையை அனுபவித்து அதை பெர்மிஷன் கொடுத்து வரப்பண்ணது ஆண்டவர். அந்த பிரச்சனை வழியா உன்னை போக வைக்கிறதும் ஆண்டவர். ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்பதாக அதற்கு ஒரு விடிவை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. God allows a problem. பிரச்சனைக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். He pushes you into the problem. அந்த பிரச்சனைக்குள்ள வழி நடத்துகிறார். But behind the problem, ஆனா பிரச்சனைக்கு பின்னாக, behind every struggle, எல்லா வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு பின்னாக, the miracle worker is working for you. கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். That's why I am your God. He says, I am your God. நான் உன் தேவன். உன்னை விடுவிக்கிற நானே தேவனா இருக்கிறேன். I am your God. நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். Do not fear, do not be dismayed. I am your God. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். I am God. I can do anything for whatever you need. உனக்காக யாவும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நான். Hallelujah, 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 Hallelujah. யோசுவா 1:9 சொல்றாரு, எங்கெல்லாம் நீ போகிறியோ அங்கெல்லாம் உன்னோடு கூட நான் வருகிறேன். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எங்க போனீங்கன்னு கேளுங்க. ரீசெண்டாக எங்கே போனீங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா.
நீங்க எங்க போனாலும் சபையோரே, Promise Church believers, அறிந்த கொள்ள பாஸ்டர் வரல உங்களோட. The pastor is not coming with you. போதகர் உங்களோட கூட எங்க போனாலும் வரல. Pastor is not following you. சொல்லுங்க, pastor is not following you. பாஸ்டர் உங்க கூட வரவே மாட்டார். But the Lord. ஆனா கர்த்தரோ, But the Lord. கர்த்தரோ, But the Lord. கர்த்தரோ, But the Lord. கர்த்தரோ, But the Lord is following you. அவர் எங்கே நீ போனாலும் அங்கே வருகிறார். இந்த வாலிப பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே அப்பா அம்மா அப்படியே சிஐடியா மாறி போலீஸா மாறி மோப்பம் பிடிப்பாங்க பாருங்க. கிட்ட போய் மோந்து பார்க்கறது என்ன, பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது பார்க்கறது என்ன, அவங்க காலு அழுக்கா இருக்குதான்னு பார்க்கறது என்ன, அவங்க பர்ஸை செக் பண்றது என்ன. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் as parents, ஒரு பெற்றோராய் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்க பார்க்கறது 50% 200% பார்க்கிற ஒரு தேவன் உன் பிள்ளையோடு கூட இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. So பெற்றோரே, do not be troubled. பிள்ளைகள் பெற்றோரே, நீங்கள் அதுக்காக Parents, don't be troubled about your children. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். God is with them. கர்த்தர் அவளோடு கூட God is with them. கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார். God is with each and every children. ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார். So don't be troubled. பெற்றோரே, நீங்கள் பயப்பட வேண்டாம். To go to Nigeria as a single man is very difficult. ஒரு தனியாக நைஜீரியா போறது ரொம்ப கஷ்டம். It's different country. அது வித்தியாசமான different culture. வித்தியாசமான பழக்கவழக்கம். Different types of danger. ஆபத்தான சூழ்நிலைகள். But one thing I know. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். For the Lord is with you wherever. நான் எங்க போனாலும் அங்கெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். Wherever you go. நீ எங்க போனாலும். Hallelujah. Hallelujah. Whenever you have God with you. தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, whenever you have God with you, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, even though it can be seem a danger in that very place, அந்த ஒரு ஆபத்தான இடத்தில் நீ இருந்தாலும், but God's presence, கர்த்தருடைய பிரசன்னம், God's presence, கர்த்தருடைய பிரசன்னம், God's presence, கர்த்தருடைய பிரசன்னம். எத்தனை பேர் உணர்றீங்க தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இந்த கால வேளையில கர்த்தர் அற்புதமா இந்த பிரசன்னத்தை உங்கள் மேல் வைத்து, உங்க குடும்பத்து மேல் வைத்து, உங்க பிள்ளைகள் மேல் வைத்து, நீ போகிற இடமெல்லாம் தேவனாக கர்த்தர் உன்னோட கூட வந்து உன்னை காத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி. One of the things God does when he is with you, உன்னோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், he will always prove to you that he is a good God to you. அவர் நல்ல தேவன் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். தீங்கு வரும், ஆனால் நல்லதே நீ காண்பாய். துக்கம் வரும், ஆனால் நல்லத்தனமா அந்த துக்கத்தை ஆண்டவர் முடிப்பார் உனக்காக. This is the proof that God is with you. தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். Many people are fighting against many ministries. அநேகம் பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஊழியங்களுக்கு விரோதமாக போராடுகிறார்கள். Many people are fighting against men of God. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் சாத்தான் போராடுகிறான். Anointing protects you. அபிஷேகம் ஒரு மனிதனை பாதுகாக்கும். God gives that anointing over you when he is with you. உன்னோடு கூட இருக்கும் பொழுது தேவன் ஒரு அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறார். It is in you, it is upon you. உனக்குள் இருக்குது, உண்மையில் இருக்கிறது. God is saying to us today, கர்த்தர் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், what is the strong enemy of your life? உன் வாழ்க்கையில் இருக்கிற பலமான சத்துரு யார்? What is the strong yoke in your life? உன் வாழ்க்கையில் பலமான நுகம் என்ன? What is the strong sickness in your life? உன் வாழ்க்கையில் இருக்கிற பலமான வியாதி என்ன? What is the strong thing that affects your heart every now and then? ஒவ்வொரு நாள் உன் இதயத்தை தாக்குகிற அந்த பலமான காரியம் என்ன? ஒரு ஜெபம் நான் கற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில். அந்த ஜெபத்தை நீங்களும் இன்னைக்கு கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். Are you available to learn that prayer? நான் ஒரு ஜெபம் பண்றேன், அந்த ஜெபத்தை நீங்களும் கற்றுக்கொண்டு செய்வீர்களா? கற்றுக்கொள்வீங்களா? கற்றுக்கொள்வீங்களா? அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுங்க பாஸ்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி எனக்கு கற்றுக் கொடுங்க பாஸ்டர்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Do you know what is that prayer? அந்த ஜெபம் என்ன தெரியுமா? Guard your heart with all diligence. உன் இதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள். அப்படின்றா நீங்க காத்துக்கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் கேட்பாய், பிரச்சனைகளை பார்ப்பாய், ஆனா பிரச்சனைகள் உனக்கு உள்ளாக உன்னை தொட முடியாது.
என் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். The issues of life springs out from your heart. ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வரும். But God is saying to us this morning, கர்த்தர் இந்த காலவேளை சொல்லுகிறார், when you guard your heart, உன் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். guard your heart, எல்லா காவலோடும் காத்துக்கொள். all diligence, எல்லா காவலோடும் காத்துக்கொள். be wise to guard your heart. உன் ஞானத்தோடு உன் இதயத்தை காத்துக்கொள். நிறைய பேர் தேவனை அறிந்தும் தேவனை புரிந்தும் விசுவாச வாழ்க்கையில வளர்ந்தும் வேதத்தை வாசித்தும் ஜெபித்தும் அறிந்து கொள்ளாத ஒரு உண்மை என்னவென்றால், உங்கள் இதயத்தை நீங்கள் இன்னும் காத்து கொள்ள அறிந்து கொள்ளவில்லை. You never understood to guard your heart. ஆண்டவரே என் இதயத்தை காத்துக்கொள்ளும் என்கிற ஒரு ஜெபம். You have to lock up your heart. உன் இதயத்தை நீ அடைக்க வேண்டும். How I can lock up my heart? என் இதயத்தை நான் எப்படி அடைக்க முடியும்? With all diligence in the Lord. கர்த்தரில் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். All diligence with your spirituality. எல்லா ஜாக்கிரதையோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். All diligence whatever you pray that God should do for you. நீ ஜெபிக்கும் பொழுது எல்லா காவலோடும் எல்லா ஜாக்கிரதையோடும் ஜெபிக்க வேண்டும். You know why? ஏன் தெரியுமா? Because when the enemy can choke your heart, இதயம் சாத்தான் உன் இதயத்தை தாக்குவான். if he gets your heart, உன் இதயத்துக்குள்ள அவன் பூந்து விட்டால் you will die within a day. நாம் சீக்கிரமா செத்து விடுவோம். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ஏன் தெரியுமா மரித்து போனாங்க? அவர்கள் நம்பி விட்டார்கள் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது என்று சொல்லி. ஆனா அந்த இதயத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. In South Africa, the doctors told me you will have heart attack. ஒரு டாக்டர் என்ன தென்னாப்பிரிக்கா சொன்னா சீக்கிரமான ஹார்ட் அட்டாக் வந்துரும். நான் நம்பல. I never believed that. நான் அதை நம்பவே இல்லை. Because I know when I guard my heart with all diligence, எல்லா காவலோடு என் இதயத்தை நான் காக்கும் பொழுது எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? because the ministry is powerful. வல்லமையான ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். People are getting healed everywhere in my meetings. எங்க போனாலும் ஜனங்கள் சுகமடைந்தார்கள். And people are receiving all the miracles. எல்லா அற்புதம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். And I know this is the devil's work. ஆனால் இது சாத்தானுடைய வேலை என்று எனக்கு தெரியும். You know what I said to myself? நான் எனக்குள்ளே நான் என்ன சொன்னேன்? The Lord is with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கொண்டு வந்தது ஆண்டவர், என்னை ஊழியம் செய்ய வச்சது ஆண்டவர், என்னை நடத்துகிறது ஆண்டவர், என்னை ஊழியத்தில் ஆண்டவர் செய்தி கொடுக்க வைக்கிறது ஆண்டவர், தரிசனம் கொடுத்தவர் ஆண்டவர், என்னை உயிரோட பார்த்துக்கிறது ஆண்டவர், என்னை எல்லா விதத்திலும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறபடியால் ஹார்ட் அட்டாக் எனக்கு வராது என்று நான் சொன்ன பொழுது 3 மணி நேரத்துக்குள்ள அதே டாக்டர் இன்னொரு ரிப்போர்ட் எடுத்தாரு. ஹார்ட் அட்டாக் எங்க இருக்குன்னே தெரியல. எந்த டாக்டர் சொன்னாரோ அதே டாக்டருக்கு சாட்சி. ஆமென். Hallelujah. Hallelujah. Wherever you go, I am with you. நீ எங்க போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். It's a very blessed word that you're hearing today. இந்த நாள் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இது. In Deuteronomy chapter 31 verse 8. உபாகமம் 31:8. It is the Lord who goes before you. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். He'll be with you. அவர் உன்னோடு கூட இருப்பார். He will never leave you nor forsake you. உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். Do not fear. பயப்படாதே, ஒரு நாள் கலங்காதே. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் வேலைக்கு போகும்போது இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்து போறீங்க? இன்னைக்கு எப்படியாவது ஒரு பிரச்சனை என்னை தேடி வரும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். God makes something new for us in the midst of a problem. பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் ஒரு புதிய காரியம் செய்வார். Though it might be hurting you. ஒருவேளை அந்த நேரம் வேதனை போல இருக்கலாம். What does the Bible say here? இங்க வேதம் என்ன சொல்கிறது? It is the Lord who goes before you. உனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். What is the understanding? Treasure manna is in that word. அந்த வாசனத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்ன? When God goes before you. கர்த்தர் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது தடைகளை அகற்றுகிறவர், ஆமென், நெருக்கங்களை அகற்றுகிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர், பேய்களை அதம் பண்ணி துரத்துகிறவர், அப்படிப்பட்ட தேவன் உனக்கு முன்பதாய் போய் கொண்டிருக்கிறார். உன் தடையெல்லாம் இன்னைக்கு உடையுது, உன் பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு காணாம போகுது. ஏன் தெரியுமா? பெரியவர் உனக்கு முன்பதாக போகிறார். The big Lord
God is going before you. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவனை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். You don't have to fear about anything. நீ பயப்படவே வேண்டாம். Be strong. நீ பலன் கொண்டு, Be courageous. நீ தைரியமாக Be இரு. strong. நீ பயப்படாதே, Be courageous. தைரியமாயிரு. இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த மாதத்தையும் இந்த வருஷத்தையும் கர்த்தர் உன்மேல் கனமான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, the Lord says, in this 8th month I will honor you. நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will honor you. நான் உன்னை கனப்படுத்துவேன். No man shall be able to stand before you. உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. This is the promise of the Lord. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். It was a promise of the Lord for Joshua. யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். And the same promise is coming to you today. அந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாக்கிக் கொள். When I am with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். When Moses asked the Lord, how can I go before Pharaoh and talk to Pharaoh to redeem the people of Israel? மோசே சொன்னான், ஆண்டவரே, இந்த பார்வோனுக்கு முன்பாக நான் சென்று எப்படி இஸ்ரேல் மக்களை விடுவிக்க என்னால் முடியும்? In the word of the Lord dictionary he said like this. கர்த்தர் இவ்வாறு சொன்னார், I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். My presence. என் பிரசன்னம், My presence. என் பிரசன்னம் will go before உனக்கு you. முன்பாக செல்லும். The world is still claiming for miracles. அற்புதம் வேண்டும் என்று உலகம் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறது. But for you and me, உனக்கும் எனக்கும் every day miracles will come for us. அற்புதம் வந்து கொண்டே இருக்கிறது. Hallelujah. அற்புதம் வந்து கொண்டே இருக்கு. Hallelujah. வந்து கொண்டே இருக்கிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொண்டே இருப்பான், பெற்றுக்கொண்டே இருப்பான். கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாக இருக்க போது. இந்த மாதம் முழுவதுமாக, இந்த வாரம் முழுவதுமாக, இந்த கம்யூன் எடுத்த உடனே, இந்த திருவிருந்து எடுத்த உடனே உன் குடும்பத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், என் தேவனுடைய கரத்தில் செயல்பாடுகள், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய கனமான காரியங்களை உன் வாழ்க்கை நீ பார்க்க போற, ருசிக்க போற. கர்த்தர் உன் மூலியமாய் செயல்படுத்த போறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. My presence, Moses, my presence. என் பிரசன்னம், My presence. என் பிரசன்னம். The replica of God's answer. My presence. என் பிரசன்னம். My structure of my behavior in my presence. என்னுடைய பிரசன்னம் it will give you the results whatever you need in your life. உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ அத்தனை உனக்கு கொடுக்கும். Hallelujah. Hallelujah. Anointing அபிஷேகம் will come when you target worship and honor and glory. ஆண்டவரை துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது அபிஷேகம் இறங்கி வரும். But the secret of God's presence, அந்த தேவனுடைய பிரசன்னத்தினுடைய ரகசியம் நீ கேட்கிறதுக்கு முன்பதாகவே உன் மேல இருக்கு. Hallelujah. My presence என் பிரசன்னம் will go போகும், before thee. உனக்கு முன்பாக போகும். What will the presence do? பிரசன்னம் என்ன செய்யும்? It manifests. அது வெளிப்படுத்தும். It creates. அது சிருஷ்டிக்கும். It accomplishes. அது எல்லாம் நிறைவேற்றி முடிக்கும். It finishes the job. வேலையை முடிக்கும். That's what the presence will do. அதுதான் தேவனுடைய பிரசன்னம் செய்வது. Hallelujah. Hallelujah. எகிப்தை விட்டு கொலைகாரனா ஓடுறான், திருப்பி வர்றப்போ அந்த ஜனத்துக்கே தலைவனா வர்றான். ஆமென். Hallelujah. Hallelujah. உன் தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு பிரசனம் உன் மேல இருக்கிறது. உன் தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் உன் மேல இருக்கிறது. உன் குடும்பத்தை மாற்றுகிற ஒரு தேவன் உன்னோட கூட வருகிறார். உன் வாழ்க்கையை தலைகீழாய். Hallelujah. 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 No man shall able to stand before you all the days of your life. உன் வாழ்க்கை முழுவதும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. I want to give you an example how God fights silently. ஆண்டவர் நீ மௌனமா இருந்தா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். He fought silently. அவன் அமைதியாக He fought silently. அமைதியாக யுத்தம் He பண்ணான். fought silently. அமைதியாக. உங்க வீட்ல கூட when you have problems, when you have problems in your house, உங்க வீட்ல பிரச்சனை இருக்கும் பொழுது silent. அமைதியா இருங்க. Silence. அமைதியா இருங்க. Is the ultimate answer. அதுதான் பதில். Hallelujah. அதுதான் பதில். This nation got freedom by silence. இந்த இந்திய தேசம் எப்படி சுதந்திரம் அடைந்தது தெரியுமா? அமைதியாக இருந்து. துப்பாக்கியை வச்சுட்டு வெள்ளையர்கள் வர்றாங்க காந்தி கிட்ட, சட்டம் இல்லாம அமைதியா போறார் எதிர்க்க. Hallelujah. அது பேர் தான் சத்தியகிரகா. Silence.
Silence. We won by silence. ஆனால் இன்னைக்கும் சபைக்கும் சபையோருக்கும் அது சரி தெரிகிறதே இல்லை. 2 ஊழியங்கள் சண்டை, 2 ஊழியக்காரர்கள் சண்டை, 2 குடும்பங்கள் சண்டை, 2 விசுவாசிகள் பெரும் சண்டை. Hallelujah. We need to be silent. Moses fought Pharaoh silently. மோசே பார்வோனிடத்திலே மௌனமாக இருந்து ஜெயம் கொண்டார். Went to Pharaoh and said, let my people go. என் ஜனங்களை போக விடு. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை தான். என் ஜனங்களை போக விடு. இதை சொல்லிட்டு 10 வாதைகள் அனுப்பிட்டான். அல்லேலூயா. அவன் போட்டு மண்டையை பிச்சுக்கிறான் பார்வன். ஐயோ 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 என் ஜனங்கள் அழிகிறார்களே அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை பிச்சுக்கிறான். ஆனா when the plagues came in, it taught him a lesson. அந்த அவனுக்கு வாதை வந்தபோது அவனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. It taught him a lesson. அவனுக்கு நல்ல பாடம் படித்து கொண்டான் பார்வோன். அவனே ஆமா சொல்லி அந்த ஜனங்களை வெளியே வர சொல்லி ஆண்டவர் செய்ய வச்சார். ஹalleluya. ஹalleluya. This is the answer for your family today. உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. You want to get a yes from everybody in your family? உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையில் போய் கொண்டிருக்கிறாய். You want to get a yes from your friends? You want to get a yes from your friends? உன் நண்பர்கள் ஆம் என்று சொல்வார்கள். You want to get a yes from your teacher? உன் டீச்சர் வந்து ஆம் என்று சொல்வார். You want to get a yes from your pastor? உன் பாஸ்டர் வந்து ஆம் என்ற ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறாய். Be with the Lord, be around the Lord and be in the Lord and you will succeed. நீ கர்த்தருக்குள் கர்த்தரை சுத்தி இரு, கர்த்தருக்காக இரு, அப்பொழுது நீ வெற்றி அடைவாய். Hallelujah. 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 All the days of your life no man can stand before you. உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. I was with Moses, so I'll be with you. மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். Every miracle will happen in your life today. உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும். The God of Moses who did miracles for Moses is with you today. மோசேக்கு அற்புதம் செய்த தேவன் உனக்கும் அற்புதம் செய்வார். The God of Joshua who did miracles for Joshua is with you today. யோசுவாவுக்கு அற்புதம் செய்த தேவன் உனக்கும் அற்புதம் செய்வார். God will open the desert for you. கர்த்தர் உனக்காய் வனாந்தரத்தை திறப்பார். Why he wants to open a desert for you? உனக்காக ஏன் வனாந்தரத்தை திறக்கிறார்? A desert experience is only with the Lord. அந்த வனாந்தரத்தில் நீ போகிற அனுபவத்தில் கர்த்தர் கூட இருப்பார். வனாந்தரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளணும் சந்தோஷமா. ஏன் தெரியுமா? வனாந்தரத்தில் காதேஷ் வனாந்தர அதர்கிற பண்ணுகிற சத்தம் நீ வனாந்தரத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். கர்த்தருடைய சத்தம் உன்னுடைய வனாந்தரத்தில், கர்த்தர் உன்னோடு கூட தனிமையில் பேசுகிற சத்தம், அந்த சத்தம் வனாந்தரத்தில் கேட்கப்படும். You will hear the voice of the Lord in the desert. வனாந்தரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாய். Not when everybody is around you. எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கும் பொழுது தேவ குரலை கேட்க முடியும். முடியும். People are celebrating you. உன்னை பாராட்டும் பொழுது அல்ல. Not when the crowd is saying about your name, who you are and what you are. நீ யார் எப்படி இருக்கிறாய் இந்த உலகம் உன்னை பாராட்டும் வேளையில் அல்ல. When you are isolated. நீ அமைதியாய் காத்திரு. When you are lonely and tired and fatigued. உன் வாழ்க்கையில் நீ சோதனை வழியாய் போகும் பொழுது. When all your muscles are paining. உன்னுடைய சதை நார்கள் எல்லாம் வேதனையில் இருக்கும் பொழுது. You say you can't walk any more mile. இனிமேல் ஒரு மைல் நடக்க முடியாது என்று நீ சொல்லும் பொழுது. When you come to extreme point of tiredness and fatigue. உன் வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது. And all you can see is desert and desert and desert. நீ பார்ப்பதெல்லாம் வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம். God is walking with you. கர்த்தர் அங்கே உன்னோடு கூட நடக்கிறார். He says keep on walking. அவர் சொல்ல நடந்து கொண்டே இரு. Keep on walking. நடந்து கொண்டே இரு. Keep on walking. நடந்து கொண்டே இரு. வனாந்திரத்தில் நடக்கிற பிள்ளைகளுக்கு, பிரச்சனையோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு, வேதனையோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு, வலிகள் வேதனைகளோட எந்த விதமான அந்தகார பொல்லாத ஆவிகளோடு உன்னை எல்லாம் அதம் பண்ணுகிற நெருக்கிற காரியங்களோடு நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நானும் உன்னோடு கூட நடக்கிறேன், அந்த வனாந்தரத்தில் நானும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். I am there with you in the desert. வனாந்தரத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். Because I'll make streams in the desert. நான் வனாந்தரத்தில் நீரூற்றுகளை உண்டாக்குவேன். I'll make streams in the desert. உனக்காய் நீரூற்றை உண்டாக்குவேன். How can God make a stream in the desert? வனாந்தரத்தில் எப்படி நீரூற்று உண்டாகும்? Because he's a God of miracles. என்றால் அற்புதத்தின் தேவன். Desert is for sand. அவர் மணல் மட்டுமல்ல, but he'll make a stream in it. அந்த மணலின் மத்தியிலே அவர் வனாந்தரத்தில் நீரூற்று உண்டாக்குகிறார். Hallelujah. Hallelujah. நீ எதிர்பார்க்காத
நடக்காத பயங்கரமான அற்புதம் எங்க தெரியுமா நடக்கும்? நீ தனிமையா வனாந்தரத்தில் போகும்போது தான். நீ தனிமையா இருக்கும்போது அழுகிறல, அப்போதான் உனக்கு பெரிதான அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரலான அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் உனக்கு நடப்பதாக என்று நான் சொல்கிறேன். எல்லா குடும்பங்கள் மத்தியில் சிரித்து விளையாடி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் அற்புதங்கள் நடக்கிறது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன் வனாந்தரத்தை ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. As I was with Moses, மோசேயோடு கூட இருந்தது போல I will be with நான் உன்னோடு கூட இருப்பேன். a God who comes with you. கர்த்தர் உனக்காய் வருவார். A God who goes before you. உனக்கு முன்பாக செல்வார். Hallelujah. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க, வெளிநாடு போனால் அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும், 4 பேருக்கு ஜெபம் பண்ணணும். இன்னும் பெரிதான ஒரு ஊழியம் இருக்கு. I want to explain to you. நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். A higher dimension. இன்னும் உயர்ந்த தரத்தில் நான் இருக்க. ஆவியின் தளத்தில் அடுத்த கட்டம், higher dimension. You know what is a higher dimension? ஒரு தேசத்தில் போய் அங்கே ஒரு அறையை எடுத்து நீ முட்டி போட்டு அந்த தேசத்துக்காக அழுது ஜெபித்து பார். ஒரு தேசத்துக்கு போய் அவர்கள் செய்கிற அக்கிரமத்தை பார்த்து அதை பார்த்து அழுது ஜெபித்து பார். In Europe, all the churches are becoming night clubs. யூரோப் என்று அழைக்கப்படும் ஐரோப்பா தேசத்தில் சபைகள் எல்லாம் இரவு நேர விடுதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. A traditional, our forefathers missionaries who built with tears and faith. கண்ணீரோடு ஏற்படுத்தப்பட்ட சபைகள், மிஷனரி ஏற்படுத்தப்பட்ட சபைகள் இந்த இரவு நடன சாலைகளாய் மாறுகிறது. ஒரு வீடை ஈஸியாக கட்டிடலாம், ஆனால் ஒரு சபையை கட்ட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணீரோடு, தியாகத்தோடு, நெருக்கத்தோடு, பணம் இல்லாமல் 100 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டப்பட்ட அந்த தேவாலயங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு இடமாய்விட்டது. It has become a worldly place. உலக பிரகாரமான நடன சாலைகளாய் மாறுகிறது. What happened in Wayanad today? வயநாட்டில் என்ன நடந்தது? Within one night, ஒரு இரவுக்குள்ளாக many hundreds of people and thousands of people went into the. நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள். Time is close. நேரம் சமீபமாகிவிட்டது. Years are coming to an end. உலகம் முடிய போகிறது. Are you still blaming God for your fault? இன்னும் நீ தேவனையே குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரே, எனக்கு வீடு தரல, காரு தரல, எனக்கு பணம் தரல, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை. உனக்கு எதுவுமே தேவையில்லை, கடவுள் மட்டும் இருந்தா போதும். Believers think they're coming to church to collect a blessing. ஆலயத்துக்கு வருவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போவதற்கென்று விசுவாசிகள் நினைக்கிறாங்க. நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் தருகிற ஒரு இடமாய் நீ ஆலயத்தை பார்க்கிறாய். Your prayers are feeble. நீ ஜெபிக்கிற ஜெபம் are feeble, weak. பலவீனமான ஒன்று. When a mother gives birth to a child, ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது the mother knows to feed the child when the baby needs it. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அம்மாவுக்கு தெரியும். உன்னை படைத்த தேவன் உனக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு தெரியும். உனக்கு அது எப்போ தரணும்னு அவருக்கு தெரியும். எந்த காலம், எந்த நேரம் நல்ல நேரம் அவருக்கு தெரியும். இன்னும் கிடைக்கல, இன்னும் வரலன்னு சொல்லி ஆண்டவரை கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி அலைகிற திரிகிற சபைக்கு வராத 100கணக்கான விசுவாசிகள் இன்றைக்கும் சென்னையில் இருக்காங்க. Their minds are blind, their eyes are blind, their faith is blind. அந்த கண்கள் குடாக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசம் குடாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த கான்சர்ட்டில் போது இப்பெல்லாம் பயங்கரமான கான்சர்ட், லைட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. பட் காட் லிவ்ஸ் இன் ஹம்பிள் பிளேசஸ்.
நிறைய அதிகமான ஆடம்பர செலவாக்கி பயங்கர பாட்டு கச்சேரிலாம் வைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கே வாசமாக இருக்கிறார் தெரியுமா? மாட்டு தொழுவத்தில் தாழ்மை உள்ள இதயத்திலே கர்த்தர் வாசம் செய்கிறார். Can you be humble today? இன்னைக்கு உன்னையே தாழ்த்துவியா? எனக்கு அதான் ஆண்டவர் கற்று தராரு. நீ எதுவும் செய்யாதப்பா, நீ கான்சர்ட் போடாதப்பா, பெரிய பெரிய கூட்டம் நடத்தாதப்பா, தேவையில்லை, என்னோட கூட நீ வா, என்னோட கூட நீ வா. Come with me. Are you crying for bigger things? பெரிய பெரிய காரியத்துக்காக நீ அழுறியா? You don't need bigger things. பெரிய காரியம் உனக்கு தேவையில்லை. In little things God lives. சின்ன காரியத்தில் நான் இருக்கிறேன். பரலோகம் போகும்போது பெரிய பெரிய ஊழியங்கள் அங்கே இருக்காது. கர்த்தரை அறியாத புரியாத தெரியாத ஜனங்கள் அவரோடு கூட இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் உண்மையாக தேடினார்கள், அவர்கள் விசுவாசமாக இருந்தார்கள், அவர்கள் ஹம்பிளாக இருந்தார்கள், தாழ்மையாக இருந்தார்கள். Humility is the power of God. தேவனுடைய வல்லமை தாழ்மையில் இருக்கிறது. Humility is the power of God. நீ தாழ்மை இருந்தால் தேவ வல்லமை வெளிப்படும். Do you have that humility? உனக்கு தாழ்மை இருக்கிறதா? Do you have that humility? தாழ்மை இருக்கிறதா? We don't have humility. நமக்கு தாழ்மை இல்லை. ஆண்டவர் உன்னோடு கூட வரணும்னா நம்பர் 1 குவாலிட்டி humble. தேவன் உன்னோடு கூட வருவதற்கு முதல் காரணம் நீ தாழ்மை உள்ளவன். Jesus had the power to fight on the cross of Calvary against his enemies. சத்துருக்கு விரோதமாய் கல்வாரி சிலுவையிலே பெரிய ஒரு யுத்தத்தை இயேசு நடத்தினார். ஆனால் பிதா ஆகிய தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் அமைதியாக செயல்பட்டார். ஆமென். So the nature of God is to do things with silence, with humility, and with all humbleness. அமைதி, தாழ்மை, எளிமை ஆண்டவருடைய சித்தம். When you have that quality, இப்படிப்பட்ட குணலட்சங்கள் உன்னிலே இருந்தால் you will have God coming with you. கர்த்தர் உன்னோடு கூட வருவார். God coming with you. உன்னோடு கூட வருவார். God coming with you. ஆண்டவர் உன்னோடு கூட வருவார். I brought this subject into my message for a reason. இந்த கொண்டு வரதுக்கு இந்த பொருளை நான் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் உண்டு. The prince of Egypt became nothing and nobody one day. அந்த எகிப்தினுடைய இளவரசன் ஒன்றுமில்லாமல் ஆனான். மோசே இளவரசனாக எல்லா காரியங்களும் செய்தவன் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் ஆகிறான். மோசே எல்லாவற்றையும் விட்டு தன்னைத்தானே வெறுத்து வெளியே வந்தான். Do you know what is that? அது என்ன தெரியுமா? To understand God you have to become nothing. ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ ஒன்றுமில்லை என்று உணரும் இடத்தில் அவனை சீனாய் மலைக்கு தயார் பண்ணுகிறார் ஆண்டவர். அப்படின்னா எகிப்தில் உள்ள ஒரு காரியம் உன்னோடு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நீ மலை ஏற போகிற, நீ என்ன தரிசிக்க போகிற, நீ முள்செடியை பார்க்க போகிற, என்னோடு கூட பேச போகிற. He becomes nothing in everything. தன் உலக பிரகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு அவன் தனியாக அவன் தாழ்த்தினான். He was left with one stick in the desert. ஒரு குச்சியோட தான் வனாந்திரத்தில் நடந்தான். Sometimes we have nothing in our life. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத இடத்துக்கு நம்ம வரலாம். Today I can raise my hands and say I have no talents, no ability, nothing. எனக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே எனக்கு இல்லை என்று தான் நான் உணர்கிறேன். அவங்கள மாதிரி பாட முடியாது, இவங்கள மாதிரி பேச முடியாது, இவங்கள மாதிரி கான்சர்ட் பண்ண முடியாது, இவங்கள மாதிரி பெரிய சபை வைக்க முடியாது, இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி இல்லை. நான் யாருமே இல்லைன்னு நான் இருக்க விரும்புகிறேன். ஆமென். I want to be nobody. நான் இந்த உலகத்தில் ஒன்றுமின்றி என்னை காண்பிக்க நான் விரும்புவதில்லை. உங்கள் குடும்பத்தில் போய் உங்களை யாருன்னு கேட்டானா 200 தப்பு சொல்லுவாங்க. 200 தப்பு. இந்த புழலில் போய் 10வது வீட்டில் கேட்டால் இவங்க எப்படிப்பட்ட குடும்பம் சொன்னால் அவங்க 500 தப்பு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. God sees different things different ways. கர்த்தர் நம்மை பற்றி வித்தியாசமான நினைவுகளை வைத்திருக்கிறார். You are special. நீ விசேஷமானவன். You are special. நீ விசேஷமானவன். My dear believers, அருமையான விசுவாசிகளே, I've come to the end of my message. இந்த செய்தியினுடைய கடைசி முடிவரைக்கு வருகிறேன். Understand the assurity God is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்திலே வாருங்கள். இந்த மெசேஜுக்கு அதான் ஆணித்தரும், அதான் கனெக்ஷன், அதான் கனெக்ஷன். உங்கள் வீட்டில் தேவைகள் வர்றப்போ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஒரு மாதம் உருட்டிடலாம்,
இல்லாட்டி வாங்கி பிரட்டிடலாம்னு நினைக்காது. இட் இஸ் நாட் த மணி which handles your family. உன் கையில் இருக்கிற பணம் உன் குடும்பத்தை நடத்தவில்லை. உன் குடும்பத்துக்காக நீ முட்டி போட்டு ஜெபிக்கிற பத்தியா, அந்த முட்டி பதில் சொல்லணும், அந்த ஜெபம் பதில் சொல்லணும், அந்த வைராக்கியமான விசுவாசம் பதில் சொல்லணும். When God is with you, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது always supply. அவர் உன் தேவைகளை அவர் உனக்காய் தருவார். இன்னைக்கு நீங்க போகிற நிச்சயம் என்னது? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு முன்பதாக போகிறார். எழுந்து நிற்போம். Gracious Heavenly Father, பரலோக பரமபிதாவே, bless every family, எல்லா குடும்பத்தை ஆசீர்வதியும். bless every little children, ஆண்டவரே ஒரு சின்ன பிள்ளையை ஆசீர்வதியும். bless our ministry. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். Lord, bless this coming week நம்ம அந்த வர்ற வாரத்தை குறித்து நாங்கள் from ஜெபிக்கிறோம். Monday till Sunday. ஆண்டவரே திங்கள் முதல் சனி வரையிலும் Protection over God's people. தேவனுடைய ஜனத்தின் மேல் தேவனுடைய பாதுகாப்பு. எல்லாரும் இரு கரங்களை உயர்த்துங்க. Protection over God's people. பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. The blood of Jesus protects them. இயேசுவின் இரத்தங்களை பாதுகாப்பு. Every attacks of the enemy. எல்லா சத்துருடைய போராட்டத்தை I பாதுகாப்பு. sprinkle the blood of Jesus on every vehicle. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பலமேல ஒவ்வொரு வாகனத்தின் மேலும் நாங்கள் From கட்டளையிடுகிறோம். every family. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் Let them experience victory after victory. ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அவர் சுதந்தரிப்பார்கள். Thank you for this wonderful service. இந்த அருமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.